இந்த சிக்கன் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். இப்படி செஞ்ச வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துட்டு மிளகு, சீரகம், வரமிளகா பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 வெள்ளை பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா வந்து போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபீஸில் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதோட ரெசிபி என்னங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிப்பியை எனக்கு வந்து வீடியோவில் செஞ்சு காமிச்சா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களோட பேர் வந்து எனக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் சொல்கிறது ரொம்ப தப்பு. வேணும்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வந்து மேக்னெட் ஆகட்டுங்க. இதோட சிக்கன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு சில்லி எப்படி வந்து பொரிப்போமோ அதே மாதிரி தான். ஆனால் அந்த எலும்பு பீஸை வந்து கையில் வந்து வச்சுட்டு அப்படியே டிப் பண்ணி வந்து எடுக்கணும், கை சுற்றாமல். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து இதை வந்து செய்யுங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த அப்பளம் வடை இதெல்லாம் பொரித்து வந்து எடுப்போம் இல்லையா, அதில் கூட வந்து போட்டு அப்படியே வந்து எடுக்கலாம். ஆனால் அந்த வெங்காயம், வெள்ளை பூண்டு மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே மறந்துடாமல் எடுங்க. அவன் தான் இந்த இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவே அவன் தாங்க. இந்த மாதிரி மொறுன்னு பொரிச்சு எடுத்துகிட்டு இதை எப்படி சாப்பிட்ணுன்னு நான் தான் சொல்லுவேன். அப்படியே கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்து ஒரு பீஸ் அப்படியே பிச்சு அந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு மொறுன்னு இருக்கும், அது கூட ஒரு ஆனியனை வச்சு அப்படியே ஆன்னு சாப்பிட்டா ஒரு பீஸெல்லாம் பத்தவே பத்தாது. வீடியோ பார்த்தது போதும், டக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.